Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த ஃப்ளவர் சார்ட் மாதிரி இருக்கு பாருங்கள். அதில் 6 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த 6 ஃப்ளவர்ஸும் 6 பைல். ஓகேவா? அதில் எந்த பைல் நீங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பைலுக்கான அந்த விஷயத்தை நான் இந்த கார்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? இதுலேயும் நான் சொல்கிறேன். இது 1 2 3 4 5 6 யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. ஏன்னா இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களுக்கே தெரியும், எனர்ஜி ரீடிங். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் சேனலுக்குள்ளே வந்துடும். ஒரு ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜியை பதிவிடுறீங்க உங்களோட ஆரா கனெக்ஷனுக்காக. ஸோ நீங்கள், நான், யூனிவர்ஸ் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருப்போம். சரியா? அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்குது. டே நல்ல பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த டிவைன் எனர்ஜி, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கூட இருக்குது. நீங்களும் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா, நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாச்சும் இன்றைக்கி பண்ணணும் உங்களோட ஜாப் கேரியரில், படிப்பில், அப்புறம் உங்களோட பிஸ்னஸ்க்காக, இல்லை ரிலேஷன்ஷிப்காக, இந்த மாதிரி எந்த ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தாலும் இன்றைக்கி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். சந்தோஷமா? ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு ஹை பொட்டென்ஷியலில் இருப்பீங்க. உங்களுக்கான அந்த வைப்ரேஷனும் நல்லா இருக்குது இன்றைக்கி. ஓகேவா? எதையுமே ஒரு அடித்து சாதிச்சு அப்படி கம்பீரமாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ரொம்ப ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்க, சூப்பர் ஹீரோயின் மாதிரி. ஓகேவா? ஸோ டே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கார்ட் ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் மேஷம், சிம்மம், தனுஷ், இதுக்கு ரொம்ப அதிகமாக ரெசனேட் ஆகுது. இது நீங்கள் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சிலருக்கு கன்னி, மகரம், ரிஷபத்துக்கும் இது ரெசனேட் ஆகுது. இந்த 9 ராசிகளுக்கும் அதிகமாக உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டே? நான் சொன்ன விஷயங்கள், நீங்கள் டிவைன் பவர் நல்லா இருக்குது, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இன்றைக்கி. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். இன்றைக்கி கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு இன்டென்ஷன் வைக்கிறீங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுத்து செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். மணி எனர்ஜிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறீங்கனாலும், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது எனர்ஜி நல்லா இருக்கும் போதே அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க, முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா சாய் டிவோட்டிஸ். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்க. சரியா? இப்போ பைல் 2. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. இது நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்காக தெரியுது. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் கொஞ்சம் ஒரு சிலருக்கு நெகட்டிவாக இருக்குது. ஒரு சிலர் பிரேக்கப்பில் கூட இருப்பீங்க. அந்த தாட், அந்த ஒரு இது உங்களை இன்னும் நீங்கள் ஹீல் ஆகலை. அவங்க கொடுத்த அந்த வலி, வேதனைகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேர் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே, இல்லை உறவு ரீதியாகவும் தெரியுது. சில பேருக்கு மணி ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஓகேவா? இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது, பசி தூக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன அது இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கி டே நீ கொஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான எனர்ஜியில் இருக்காதீங்க. ஹீல் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவை. மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஹீலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஹீலர்ஸ் கிட்ட போய்ட்டு ஹீலிங் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிவைன் பாத்தில் எடுத்துக்கோங்க. ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். இந்த லேக்லேருந்து வெளியில் வாங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா
ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மோஸ்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது அப்படின்னா மிதுனம், துலாம், கும்பம் அண்டு மேஷம், சிம்மம், தனுஷ் இவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஓகே, டிவைன் பார்த்துருக்கு உங்களுக்கு. நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியா? இப்போ வாங்க பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரேக் நடந்திருக்கலாம், இல்லைனா இன்றைக்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. இது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? இது வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்கள் பர்சன்கிட்ட கொஞ்ச நாளாகவே அதாவது வார்த்தைகள் அதிகமாக அவங்க வந்து ஹர்ட்டிங்காக பேசுகிறாங்க அப்படின்னாலும், நீங்கள் உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் அவங்க கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி வந்து அதை ரொம்ப இது பண்ணாதீங்க, டீப்பாக எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் அந்த விரிசல் வந்து பெருசாகும். சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு பிரேக், இந்த உறவுகள் ரீதியாக ஏதோ ஒரு பிரேக் வரப்போகுது. ஸோ ஒரு சிலர் அந்த பிரேக்கில் கூட நீங்கள் வந்து கண்டினியூட்டி இருக்குது, ரீசன்ட் பிரேக்காக இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அந்த ஹார்ட் சக்கரா வந்து ஹீல் ஆகலை உங்களுக்கு, அந்த வலி வேதனையோடு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களை ஹீலிங் பண்ணிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், டிவைனோட கனெக்டிவாக இருங்க. ஓகே, ஸோ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும், இல்லை ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 4 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் வழிபடுறவங்களா இருப்பீங்க. ஏஞ்சல்ஸ் உங்களோட ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க கைஸ். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ரொம்ப லேகிங்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷன் மைண்டு, எந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம். இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்களுக்கு பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்படியும் அப்படியும் ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. உங்களோட இந்த லைஃப் சைக்கிள் இந்த டஃப் சிச்சுவேஷன் சீக்கிரம் மாறப்போகுது சொல்கிறாங்க. இந்த கஷ்டமான காலங்கள் சீக்கிரமே வந்து அது கிளன்ஸ் ஆக போகுது, மாறப்போகுது. நீங்கள் உங்களுக்கான டெஸ்டினி வந்து பிரைட்டாக இருக்குது. உங்களுக்கான அந்த கோல் வந்து பிரைட்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கு உங்களை ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கோங்க, உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது லேகிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் வைஸு, இல்லைனா மணி, பிஸ்னஸ், இல்லைனா குடும்பத்தில் ஏதாவது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் எல்லாமே சரியாகும். உங்களை முதல்ல நீங்கள் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க, உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களும் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு அன்ஸ்டேபிள் இருக்குது, அதுவும் எனக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு மணி ரிலேட்டடாக கூட காமிக்குது. ஓகேவா? ஸோ பைல் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. டிவைன் ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்க, நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அவங்கள. ஓகேவா? சரி, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியாக கேட்குறாங்க. இப்போது பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே கொஞ்சம் வந்து நீங்கள் மணி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது வரவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். இன்றைக்கி ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சிலருக்கு உங்களோட பாஸ்ட்டு இல்லைனா வந்து ப்ரெசண்ட்டில் கூட சிலருக்கு மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. மணினால் மன இறுக்கம், ப்ரெஷர், ஹீலிங் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரே பெட்டர் வழி. நீங்கள் எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் ஒரு பொருளை பற்றியோ
அது மெட்டீரியலிஸ்டிக் விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு அது மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா சரி, நெகட்டிவான தாட்டை ஓட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்ககிட்டேருந்து தூரம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்கிட்ட வந்து எனக்கு மணி தேவை இருக்குது, நான் வந்து இது பண்ணணும், எனக்கு இப்போ அந்த மாதிரி அந்த க்ரஷ் பண்ணி அந்த மணியை பற்றின ஒரு இறுக்கமான ஒரு தாட்டு, ஒரு சிந்தனைகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் என்ன தான் ப்ரேயர் பண்ணி அவர் கொடுத்தா கூட அதை வாங்கிக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சரியான புரிதல், வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக மணி ரிலேட்டட் விஷயமா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாகுது, மணி ரீதியான பிரச்சனையும் சரியாகுது. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே டிவைன் பாத் மூலமாக கிடைக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து இதுக்கு அட்லீஸ்ட் என்ன கைடன்ஸ் இருக்குது எதாவது தெரிஞ்சுக்குங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. டிவைன் கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு லெவல் வச்சுருக்கீங்க, இது இவ்வளோ தான், என் நிலமை இவ்வளோ தான், என்னால் இதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது, என் கூட இருக்கவங்க எனக்கு இவ்வளோ தான் பண்ணுவாங்க, என் கணவர் எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, என் மாமியார் இப்படி தான் செய்வாங்க, என் அக்கா இப்படி தான் பண்ணுவாங்க, என் தங்கச்சி இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகள் பற்றியும் நீங்கள் உங்கள் ஆழ்மன பதிவில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன் சிச்சுவேஷன் இப்படி தான், நான் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், நான் இதை தாண்டி எதையும் செய்ய முடியாது. இது வந்து உங்களோட மைண்டோட ரெக்கார்டு. நீங்கள் என்ன சப்கான்ஷியஸில் ஓட்டி வச்சுருக்கீங்களோ அதனால தான் இந்த மன இறுக்கம், பண இறுக்கம் எல்லாமே. அந்த தாட்டை உடைக்கணுன்னா 21 டேஸ் கிளாஸ் கற்றுக்கோங்க. ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். இன்றைக்கி நீங்கள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது லேக்கில் மாட்டிருக்கீங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரே டூல் ஆயுதம் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன். யாரெல்லாம் பிளஸ்டோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பாருங்கள். ஓகே? ஏன்னா நானும் கார்டு எடுக்கும்போது இவ்வளோ ட்ராஜடியில் நிறைய பேர் மாட்டுறீங்க. மணியை பற்றின தப்பான அபிப்பிராயம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. கவலையே படாதீங்க, எல்லாம் சரியாகும். கடவுள் உங்களுக்கு டிவைன் பார்த்து கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி வந்து எப்படி அதாவது உங்களை வந்து அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வரணும், நம்பிக்கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுறதுக்கு யாரும் இங்கே வந்து சரியான வந்து கைடன்ஸ் இல்லை. இதோ இந்த பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், உடனே வந்து உங்களுக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும், சான்ஸே கிடையாது. உள்ளுக்குள்ளே இவ்வளோ ரெக்கார்டை வச்சுட்டு இருந்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அது வந்து சித்திக்கிறது கஷ்டம். ஓகேயா? முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது கைஸ், எல்லாம் முடியும். ஓகேவா? உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, புரிதல் இல்லை, எந்த டைரக்ஷன் போகிறது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக பார்த்துட்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அது ப்ளஸ் ஆகுதா மைனஸ் ஆகுதா அதையும் உங்களுக்கு தெரியாது. அவங்க இப்படி ஹீல் பண்ண சொன்னாங்க, அப்படி ஹீல் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இடகுடமாக எதையோ பண்ணிவிட்டு நீங்களே போய் பெரிய ஆப்பு வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் வந்து சரியான குருமார்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து பெரிய ட்ராஜடியில் தான் கொண்டு போய் முடிக்குது. நிறைய பேர் நான் பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் சரியான ஒரு புரிதல் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸும் இங்கே வச்சுருக்கேன். சரியா? ஓகே, பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான கரேஜான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் சில நாட்களாக ரொம்ப அதாவது உங்களோட வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, இல்லைனா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பீங்க. எதையும் துணிஞ்சு செய்ய மாட்டீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், நின்னா பயம், உட்காந்தா பயம், எழுந்தா பயம், இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி என்னவோ திடீர்னு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிமிர்ந்து நிற்பீங்க. அப்படியே ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அப்படியே உங்களோட வேலைகளெல்லாம் வந்து அப்படியே ஃபோக்கஸிங்காக செய்வீங்க. ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுவீங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க கைஸ். உங்கள் வேலையில் வெற்றிகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஓகே? நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம் அதில் இருப்பீங்க. ஓகேவா? இது லக்னமாகவும் இருக்கலாம், இல்லை ராசியாகவும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி, இந்த பைல் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ
இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. அந்த வைப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இப்போது இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்குள்ள 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெடியா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. உங்கள் கேள்வி எதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங். ஓகேவா? அது கரெக்டுன்னா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இந்த ரீடிங் பார்க்குறவங்க வந்து நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி லக்னத்தில் இருப்பீங்க. நீங்கள் உங்களோட சக்ஸஸ்க்காக, இது ரிலேஷன்ஷிப்காக இருக்கும், இல்லைனா உங்கள் ஜாப் கேரியருக்கா நிறைய வந்து என்ன சொல்கிறது, ட்ரை பண்ணி இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது நான் வந்து என்ன ஆனாலும் சாதிச்சு காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு விடாமுயற்சியாக பண்ணுறீங்க. பட் சக்ஸஸை பார்க்கல நீங்கள். கரெக்டாக? அதுதான் எப்போ கிடைக்கும்? சக்ஸஸ் கிடைக்குமா நான் முயற்சி பண்ணுற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்வி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறீங்க. பட் அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க. ரிசல்ட் ஏன் வரல, எனக்கு எப்போ கிடைக்கும்? ஓகேவா? அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஜாப் கேரியராக இருக்கலாம். ஆமாம் அப்படின்னா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ. உங்கள் கேள்வி எதை பேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ நீங்கள் பிஸ்னஸ்லேயோ ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நீங்கள் கொடுக்குற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு அதுக்கேற்ற ஒரு இது இல்லை, ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் இல்லைனா கூட நீங்கள் ஆத்மார்த்தமாக தான் செய்கிறீங்க. அது உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம். எல்லாருக்கும் விழுந்து கவனிப்பீங்க. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக செய்வீங்க. பட் உங்களுக்கு வந்து யாரும் அந்தளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும், என்னடா பெரிய வேலை செஞ்சுட்ட, என்னப்பா இப்படி பண்ணியிருக்கன்றவார் உங்களோட முதலாளி திடீர்னு எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்டு. அடடா, நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நம்ம இத்தனை நாள் வந்து ஓவர் டைம்லாம் பார்த்து செஞ்சு கொடுத்தோமே, இப்போ வந்து சடனாக இவ்வளோ ஒரு சிம்பிளாக இப்படி பேசி விட்டாரே நம்மளோட எம்டி, நம்மளோட மேனேஜர் அப்படி சொல்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகேவா? ஸோ பேர் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த நிலைமை எனக்கு எப்போ மாறும், நான் நெக்ஸ்ட்டு என்னை வந்து எப்படி ஷைனாக நான் காமிக்கிறது, என்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் என்னை எப்போ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் உங்கள் தாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னா எஸ் மேம், பைல் 2 எஸ் அப்படி தான் மேம், நான் வந்து யூனிவர்ஸ்கிட்ட கேட்டேன், இது ரிலேட்டடாக தான் கேட்டேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. ஆக்சுவலி கைஸ், இப்போது நீங்கள் பைல் 2 சூஸ் பைல் 1 பைல் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோன்ற மாதிரி தான் ஆன்சர் வந்தது. பட் அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அடுத்தது ஒரு சக்ஸஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அது ஸ்ட்ரகிளுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து வெளியில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க, வார்த்தையை கொடுக்குறாங்க, யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் நான் வந்து 18ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த ரெக்கார்டில் தான் வாழ்வேன், நான் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி? இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஸ்மூத்தாக போக முடியும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்காத லோயர் வெர்ஷனாக இருந்தீங்கன்னா
அப்படியே தான் இருக்கணும். யாரும் சுற்றி இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. முதல்ல அந்த ஃபீலை நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு சிலர் வந்து நான் இந்த ரீடிங்கில் பார்த்தேன், உங்களை பற்றி யார் யார் என்ன நினைக்கணும், அவங்க என்னை பற்றி அப்படி நினைக்கணும், இவங்க என்னை பற்றி இப்படி நினைக்கணும், தேவையே கிடையாது. உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த செகண்ட் பைல் சூஸ் பண்ண கிளைண்ட் அப்படி தான், குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா போன பர்சன் தான் அவர். அது நீங்கள் ஃபீமேலாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் மாட்டிக்கிட்டு நல்ல வேலை பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பேரே இருக்காதாங்க. அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கான விஷயங்களை தேடுங்க. நீங்கள் எப்படி இருந்தால், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு இதை செஞ்சு கொடுங்கலாம் சொல்லி, அது ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்க என்ன சர்வீஸ் இருக்கோ அதெல்லாம் வருது. அது வந்து நீங்கள் சர்வீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிளாஸஸ் வேணுனாலும் அது ரிலேட்டடாக கற்றுக்கலாம். ஓகேவா? அதில் இல்லாத சில விஷயங்கள், ஏன்னா நான் வந்து அதில் நிறையா டாபிக் சின்ன அதாவது சப்டைட்டில் மாதிரி இருக்கும். அது எல்லாமே மெயினான விஷயம் எதெல்லாம்னா, உங்களுக்கு ரேக்கி கிளாஸு, ஃப்ளவர் தெரப்பி, ஏஞ்சல் கிளாஸு, ஓகேவா, இந்த மாதிரி அப்புறம் டாரோட் ரீடிங்கு, இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எதுக்காவது நீங்கள் வந்து மெயினான கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இப்போ இந்த வீடியோ எண்டில் வர அந்த ஸ்க்ரீனில் வர அந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து சில நாட்கள் அதாவது மாதத்தில் ஒரு 2 முறை மட்டும் நான் அந்த கிளாஸ் வந்து பவர்ஃபுல்லான டேட்டில் இனிஷியேஷன் கொடுப்பேன். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு, அதே மாதிரி அமாவாசை முடிஞ்சு 3வது அந்த வளர்பிறை வருது இல்லைங்களா, 3ஆம் பிறை அன்னைக்கு சில வைப்ரேஷன்ஸ் வந்து அப்போது வந்து பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கும். இந்த முக்கியமான இந்த கோர்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, ரேக்கி கிளாஸ், இதெல்லாம் இது மாதிரியான இனிஷியேஷன்லாம் வாங்கும்போது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸு, அந்த கிளாஸ் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது கிளாஸ் கூட நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா அதோட எனர்ஜி ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் கைஸ். அதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எத்தனையோ சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் ஆனால் ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட வருவீங்க, ஆனால் உங்களுக்கு பல விஷயங்களுக்கான இதை வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். வழிகள் திறக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த 21 days கிளாஸ் ஒன்று சொல்லிகிட்ருக்கேன், லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ். அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி நேரத்துலையாவது நீங்கள் அந்த கிளாஸ்லாம் நீங்கள் வந்து இனிஷியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஆரா பவர் அதிகமாகும், வில் பவர் அதிகமாகும். ஆரா சக்ரா கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணும்போது அந்த பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அன்றைக்கி டே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மற்ற நாள்லேயும் கிளாஸஸ் கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் 3 நாள், அதுவும் நல்ல டேவாக பார்த்து இது பண்ணி தான் கொடுப்பேன், டெய்லிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த இதில் இருந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸான அந்த பிரபஞ்ச டிவைனோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் பொழுது, கொடுக்கும்பொழுது அதோட பவர் அபரிவிதமாக இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் அபரிவிதமாக இருக்கும். அதனால தான். சரியா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் சரி, உங்களுக்கு அந்த டே வந்து இனிஷியேஷன் வேணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.